பொண்ணுக்கு வரன் பார்க்குறாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எங்களுக்கு வந்து லோக்கலில் தான் மாப்பிள்ளை வேணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே இருந்தால் பரவாயில்ல. ஆனால் வெளிநாட்டிலலாம் எங்களுக்கு மாப்பிள்ளை வேணாம். கடல் கடந்துலாம் எங்களால் பொண்ணு கொடுக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய வரம் பூராமே வெளிநாடு தான், ஃபாரின் வரம் தான் வருது. ஃபாரின் வரம் தான் வருதுங்க அப்படின்னு சொல்லி அந்த வரனே கொண்டாந்துருக்குறாங்க. 10 சாதகம் கொண்டாந்துருக்காங்க பொருத்தம் பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட சாதத்துக்கு பொருத்தம் பார்க்க 10 சாதகம் கொண்டாந்துருக்குறாங்க. பூராமே வெளிநாட்டு வரமாதே வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படிங்க கொண்டாங்கன்னு சொல்லி அந்த 10 சாதத்தை வந்து வரனை பார்த்தா நல்லா புரிஞ்சுங்க. இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டு சாதகம் எப்படி, லோக்கல் சாதகம்னா அத்தை வீட்டில் கட்ட முடியுமா, மாமை வீட்டில் கட்ட முடியுமா, சொந்தத்தில் கட்ட முடியுமா, வரன் அதை சாதத்தை பார்த்தா தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். இந்த பொண்ணோட சாதத்திலே தெரிஞ்சுக்கலாம். அத்தை மாமன் வீட்டில் வரணுமா, லோக்கலில் வந்து வரன் வருமா, கடல் கடந்து வருமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த பையனோட சாதத்தில் பார்த்தாங்க. அந்த பையனோட சாதத்தில் வந்து சனி, செவ்வாய், குரு திசை ஓடக்கூடாது. இவங்கெல்லாம் ஃபாரினில் தான் இருப்பாங்க, வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. எப்படிங்க? சூரியன், புதன், சுக்கிரன் லோக்கல் பிளானட், லோக்கலில் தான் இருப்பாங்க. லோக்கல்லே இப்போ எப்படின்னா 6ஆம் இடங்கிறது தாய் மாமன். அப்போ ஆறாம் இடத்துல வந்து சுக்கிரன் இருந்தால் அத்தை வீட்டு சம்மந்தப்பட்டது. இப்படி இந்த மாதிரி லோக்கல் வரன்னு வரும். அப்போ அந்த அவங்க கையில் கொடுத்த சாதகம் பூராமே பார்த்திங்கன்னா 7ல் சனி இருக்குது, 7ல் குரு இருக்குது, 7ல் செவ்வாய் இருக்கிறாங்க. இப்படி லாங்கில் உள்ள பிளானட்டு லாங்கில் தான் அந்த வரன் வருது. அந்த மாப்பிள்ளை அந்த பசங்க பூராமே வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, ஃபாரினில் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. இப்படி பூராமே வெளிநாட்டு வரனாக வருது. சரி, இந்த பொண்ணு சாதத்துக்கு வெளிநாட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், லக்னாதிபதி சொல்லக்கூடாது. எப்படின்னா புதனோட போய் சேர்ந்துருக்கார். புதன் வந்து லோக்கல் பிளானட். இப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா பூமியை சுற்றிகிட்டே இருப்பார். அப்போ இந்த புதனும் சூரியனும் சுக்கிரனும் ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளேயே தான் போயிட்டுருப்பாங்க. சூரியனை சுற்றியே ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப லாங்லாம் போக மாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ இந்த பொண்ணோட சாதகத்தில் பூரா லோக்கலில் தான் இருக்குது. அப்போ சூரியன், புதன், சுக்கிரன் அவரோட திசை ஓடிட்டு அவங்களுடைய லோக்கல் பிளானட்டை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. லோக்கலில் நம்ம மாப்பிள்ளை பார்த்துக்கணும், லாங்கில் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எங்கள் பொண்ணே படிக்க வச்சு நாங்கள் வேலைக்கு வெளிநாடு வேண்டாம்னு சொல்லி தான் நாங்கள் வச்சுக்கிறோம், மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம், அந்த கண்டிஷன் தான் நாங்கள் பொண்ணவே வச்சுக்கிறோம். அப்படிங்கும்போது வந்து எங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை வேண்டாம் அப்படிங்கிறோம். ஆனால் அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய பூராமே வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணோட சாதத்திலே 7ஆம் இடத்துல சனி இருக்குது. 7ஆம் இடத்துல சனி இருக்குது. அந்த குரு நட்சத்திரத்தில் சனி இருக்காரு. அதே நேரத்துக்கு வந்து செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ பாருங்கள், இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வருதுங்க, லோக்கல் மாப்பிள்ளையே வரமாட்டேங்குது. லோக்கல் மாப்பிள்ளை வருதுங்க, ஆனால் விவசாயம் சம்மந்தப்பட்டது, வட்டி கடை சம்மந்தப்பட்டது, எங்களுக்கு செட் ஆக மாட்டேது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு சாதத்திலே வருதுங்க, வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வருது. முடிஞ்ச அளவுக்கு சொந்தம் வந்தால் யார் வெளிநாட்டு இருக்காங்கன்னா பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் மேரேஜ் பண்ணி கொடுங்க. வேறு என்ன பண்ண முடியும்? இதை தான் செய்ய முடியும். அந்த பொண்ணோட சாதத்திலே வருது. ஆனால் வரக்கூடிய மாப்பிள்ளை சாதகம் பூராமே வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வருது. நான் பார்த்த சாதகம் பூரா வெளிநாட்டு மாப்பிள்ளை தான். ஃபாரின் போய் செட்டில் ஆக முடியாதுங்க. குடியுரிமையெல்லாம் உள்ள அந்த சாதத்தில் ஒரு 3 வருஷம், ஒரு 5 வருஷம், 7 வருஷம், அப்போ வந்து மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வர மாதிரி தான் அந்த சாதகம்லாம் வருது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணுமா வேணாமா அப்படிங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சாதகம் அனுப்புங்க. 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவாக வரன் வெளிநாட்டில் கிடைக்குமா, லோக்கலில் கிடைக்குமா, அவங்க வாழ்க்கை எப்படி சிறக்கும், என்ன திசை புத்தி ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரன் உங்களுக்கு செட் பண்ணி உங்கள் பொண்ணுக்கு நல்ல முறையில் வரன் கிடைக்கும். நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேரம்பேத்தியோடு நீங்கள் வாழலாம். வாழ்க்கை வளமுடன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள்.